இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அலாய்ஸ்ன்னு சொன்னால் என்னது? அலாய்ஸ்ன்னு சொன்னால் ஒரு கூட்டு. அலாய்ஸ்னால் ஒரு 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 கலவைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாம்பார் உண்டாக்குறோம் இல்லையா, அதில் பல காய்கறிகள் இப்போ அம்மா உண்டாக்குறாங்க. பருப்பு குழம்பு உண்டாக்குறாங்க, அதில் எதாவது காய்கறி இருக்கா? இல்லை. சாம்பாரில் மட்டும் காய்கறி இருக்குது. அதுதான் சாம்பார் தான் ஒரு கலவை. ஒரு காய்கறி பருப்பில் போட்டால் கூட அது கலவை தான், ரைட்டா? அப்போ அதை மாதிரி இது பல உலோகங்களாலான ஒரு கலவை. அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம், ரைட்டா? இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு சொன்னால், ஏன்னா அலாய் என்ற ஒரு கலவை ஆஃப் ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் 2 or more மெட்டல்ஸ் அல்லது war ஆஃப் 1 or more மெட்டல்ஸ் வித் ஏ certain non-metallic elements. இது ரெண்டு மீனிங் என்ன? கன்ஃபியூஸாக தான் இருக்கும். அலாய் அப்படின்றது ஒரு கலவையானது இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் மிக்சர். அப்படின்னா இப்போ ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு நான் இதில் வந்து டெமோ கொடுத்துருந்தேன்னா ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்னோடய சொல்யூஷன் சொல்லி நெக்ஸ்ட் சாப்டர் இருக்குல்ல, அதில் உள்ள ஒரு 2 வீடியோ, ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க, கேட்டா? அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஹோமோஜீனியஸ்னு என்ன, ஹெட்ரோஜீனியஸ்னு என்ன, சொல்யூஷன் என்ன, சொல்யூட்னு என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரியும், கேட்டா? இப்போ நான் சிம்பிளாக மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஹோமோஜீனியஸ்னால் இப்போ நம்ம ஒரு டம்ளரில் ஒரு கிளாஸில், ஒரு கண்ணாடி கிளாஸில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தண்ணி எடுத்துக்கிறோம், அதில் உப்பை கலக்கிறோம். நான் உப்பை கலந்து விட்டுறேன். இப்போ உப்பு நல்லா கலந்துருது. அதுக்கடுத்து நீங்கள் கண்ணாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த டம்ளரில் உப்பு தெரியுமா? தெரியாது, உப்பு கரைஞ்சிரும். அப்போ அதேமாரி ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு சுகரை நான் கரைக்கிறேன். சுகரை கரைச்ச உடனே சுகர் தெரியுமா உங்கள் கண்ணுக்கு? தண்ணி தான் தெரியும். கொஞ்சம் தண்ணி மங்களாக தெரியும், அவ்வளோதான். சுகரை உங்களால் பார்க்க முடியுமா? சுகர் கரைச்சிருக்கேன், சுகர் தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியுமா? முடியாது. அதுதான் ஹோமோஜீனியஸ் மிக்சர். இதோடு நிப்பாட்டிக்கிடுவோம். ஆனால் அதுக்கு மேலே இன்னொன்று ஹோமோஜீனியஸ் மிக்சர் இல்லைன்னு சொன்னால் என்னென்னா ஹெட்ரோஜீனியஸ். அப்படின்னா இப்போ நான் ஒரு டம்ளர் கிளாஸில் எடுத்துக்கிறேன் தண்ணியை, அதில் ஒரு நல்லெண்ணெயை ஒரு கரண்டி ஊற்றுறேன். என்ன ஊற்றுறேன்? நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஊற்றுறேன். அந்த தேங்காய் எண்ணெய் மேலே மிதங்கும். அந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் பார்க்கலாம், தண்ணியே கம்மியாக, தண்ணியோட மிக்ஸ் ஆகாது. அதுக்கு பேர் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். அப்போ மிக்சர்னு சொன்னால் எந்த வேதியியல் பண்பாடுக்கும் உட்படாது. இப்போ சின்ன ஒரு காம்பவுண்ட் இப்போ சால்ட் ஒரு காம்பவுண்ட், இது ஒரு காம்பவுண்ட் வாட்டர். அப்போ ரெண்டுமே சேர்க்கறது தான் ஒரு கெமிக்கல் காம்பினேஷன். சொல்கிறது அயனிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், மெட்டாலிக் பாண்ட், 3 தான். அயனிக் பாண்டுன்னு என்னது? ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும் இல்லை வாங்கிடும். இப்போ கொடுத்தா அது என்னவாயிரும்? அது ஆட்டமாகாது, பாசிட்டிவ் அயான் ஆயிரும். ஏன்னா எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ புரோட்டான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ 18 புரோட்டான்னா 18 எலக்ட்ரான் இருக்குது. ஒரு எலக்ட்ரான் வெளியில் போனதுக்கப்புறம் 18 புரோட்டான் அங்கேயே தான் இருக்கும். எலக்ட்ரான் மட்டும் தான் வெளியே போயிடுச்சு. அப்போ இந்த ஆட்டம் பாசிட்டிவ்லி சார்ஜ். அதை வாங்கிச்சே ஒரு எலக்ட்ரானை, அந்த ஆட்டம் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். ஏன்னா அதில் ஒரு 15 இருக்கும். உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த எலக்ட்ரான் போனால் 16 அப்போ எலக்ட்ரான் கூட இருக்குது அதில் புரோட்டானை விட. அது நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகிடுச்சு. அது ஆனியான்ஸ்னு சொல்லுவோம். கேட்டியான்ஸ் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்துருக்கீங்க, ரைட்டா? இது பார்த்துக்கோங்க, இதோட நிப்பாட்டிக்கோங்க. பின்னாடி நீங்கள் இதை படிக்கணுன்னா அங்கே போயிட்டு வாங்க, ரைட்டா? அப்போ ஹோமோஜீனியஸ்னால் இதில் அந்த கரைசலில் வந்து நீ என்ன கரைச்சிருக்கேன்றது உனக்கு தெரியாது. இதில் சாலிட்னு ஒன்று இருக்குது, சொல்யூஷன். இதுதான் சொல்யூஷன்னா ஒரு ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஒரு பொருள், அதான் சொல்யூஷன், ரைட்டா? ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சா? முதல் தண்ணியாக இருந்தது, உப்பு தனியாக இருந்தது. ஒரு திரவ பொருள் என்னது? உப்பு. அது திரவ பொருள் என்னது? தண்ணி. அதில் மிக்ஸ் ஆன உடனே கரைஞ்சிருச்சு. அப்போ ரெண்டுமே கண்ணுக்கு வந்து உனக்கு திடப்பொருள் தெரியல. இப்போ இது ரீசியரில் பார்க்கும்போது அங்கே வந்துட்டு தான் நீங்கள் வரணும், ரைட்டா? இப்போ நீங்கள் ஹோமோஜீனியஸ்னால் அது வந்து என்னது? அது கரைஞ்சிருது, ரைட்டா? அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பின்னாடி அங்கே போயிட்டு இங்கே வாங்க. இது ஒரு அலாய்னா ஒரு கலவை ஆஃப் ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஹெட்ரோஜீனியஸ் என்ன சொன்னேன்? அது கலந்தேன்னா அது தனியாக தெரியும். அந்த கலந்தால் கூட தண்ணி தனியாக தெரியும், அது தனியாக தெரியும். அது அப்போ ஹெட்ரோஜீனியஸ். இந்த ஒரு மிக்சர் ஆஃப் 2 or more மெட்டல்ஸ் அப்படின்னு 2 அல்லது 2க்கு மேலே உள்ள மெட்டல்கள் ஒன்று சேர்த்து இப்படி கலந்து இருந்ததுன்னா, அப்படின்னா 2 மெட்டல் சேர்ந்தால் உனக்கு வந்து தெரியாது. 2 or 3
2 ஆர் மோர்னு சொல்லிட்டான். 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். மோர்னால் அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது, ரைட்டா? அப்போ இதெல்லாம் சேர்ந்து கலந்துருச்சுன்னு சொன்னால் அது உன்னால் அது கலந்த கலவையை ஒன்று கொடுக்கும்போது நீ பிரித்து பார்க்க முடியாது. அதில் ஃபெரஸ் அண்ட் அயான் ரெண்டு ஒன்று தான், ரைட்டா? ஃபெரஸையும் சில்வரையும் எதாவது கலந்து கொடுத்தா நீ ஃபெரஸை தனியாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அலையை தனியாக பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். எப்படி நம்ம உப்பை தூக்கி தண்ணியில் போட்டு பார்த்தோமோ கரைச்சதுக்கப்புறம் உப்பை தனியாக பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் இது. அப்போ அல்லது 1 ஆர் மோர் மெட்டல்ஸ், ஒன்று அல்லது அதுக்கு மேலே உள்ள மெட்டல்கள் வித் செட்டை நான் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ், மெட்டல் அல்லாத ஒரு எலிமெண்ட்டு கூட கலந்தாலும் கூட அந்த கலவை நல்லா பார்த்துக்கோ. வித் செட்டன் சில நான் மெட்டல் எலிமெண்ட்ஸ், மெட்டல் அல்லாத சில கலவைகளோட கலந்தால் கூட அதற்கு பேரும் அலாய் தான். அலாய்ன்னு என்னது? இதுதான். இது ஹோமோஜினியஸ் மிக்சர்னு சொல்லிட்டான். அப்படின்னா அதில் அந்த கலவையை வந்து ரெண்டு பொருள் ஒன்றா கலந்துருச்சுன்னு சொன்னால் 2 பொருளையும் நீ பார்க்க முடியாது. புரியுதா? இப்போ நான் சுகரை தூக்கி எடுத்து தண்ணியில் கலந்துடுறேன். சுகரை தண்ணியாக இருக்கும்போது சுகர் தெரியும் அவனுக்கு கண்ணில், தண்ணி இருக்கும்போது தெரியும். ஆனால் சுகரை தண்ணியில் கலந்தால் தெரியுமா? தெரியாது, தண்ணியாக தான் தெரியும். அதே மாதிரி எண்ணெய் ஒரு கரண்டையில் வச்சுருக்கேன், தண்ணி ஒரு கரண்டையில் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றுறேன், அது மேலே மிதந்துக்கிட்டு தான் இருக்கும். எண்ணெய் மேலே பார்க்கலாம், எண்ணெய் ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்கள் வீட்டில். ஏன்னா ஆனால் அது வந்து ஹெட்ரோஜீனியஸ். இதெல்லாம் நீங்கள் அந்த சொல்யூஷனுக்கு போயிட்டு வாங்க, ரைட்டா? நெக்ஸ்ட்டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலைஸ் ஆர் ஆஃபன் டிஃப்ரெண்ட். அப்படின்னா இதனோட குணநலங்கள் வந்து என்னதுன்னு சொன்னால் ஆஃபன் டிஃப்ரெண்ட்னா இது வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த அலைஸ் இதனோட அலைஸ் இதனோட சேர்க்கை வந்து அதாவது என்னவாக இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஃப்ரம் தோஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? காம்போனன்ட்ஸ்லேருந்து இந்த அலாய்ன்றது இந்த கலவையில் வந்த ஒரு பொருள் குணநலங்கள் அந்த காம்போனண்ட்டு நீ அதை போட்டையே என்ன போட்டாந்த. இப்போ நான் என்ன பண்ணேன்? தண்ணியும் சுகரையும் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ தண்ணியோட குணநலங்கள் வேறையாக இருக்கும், சுகரோட குணநலங்கள் வேறையாக இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதனோட குணநலங்கள் வேறையாக தானே இருக்கும். தண்ணி மாரி இருக்குமா? இருக்காது. இப்போ நீ வெறும் பச்சை தண்ணி குடிக்கிற, பச்சை தண்ணியை மட்டும் குடிக்கிற, ரைட்டா? அப்போ அதனோட டேஸ்ட் வேறையாக இருக்கும். வெறும் சுகரை மட்டும் சாப்பிட்ற, கரண்டியில் போட்டு சாப்பிட்றேன், அது ரொம்ப இனிப்பாக இருக்கும். இப்போ ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன், அப்போ தண்ணியோட டேஸ்ட் வருமா? ரெண்டுமே சேர்த்துடுறேன். வெறும் தண்ணியை குடித்த மாதிரி இருக்குமா? இது இருக்காது. இல்லை வெறும் சுகர் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? இருக்காது. இது வெறும் சுகர் ஒரு கரண்டி வாயில் போட்டு எக்கச்சக்கமாக இனிக்கும். அதேமாதிரி வெறும் தண்ணியை குடிச்சேன்னா இனிக்காது. அப்போ இது சுகரோட ப்ராப்பர்ட்டி வேறு, தண்ணியோட ப்ராப்பர்ட்டி வேறு. ஆனால் ரெண்டையும் நான் கலந்துடுறேன். கலந்ததுக்கப்புறம் நீ குடிச்சு பார்த்தேன், இது ரெண்டுக்கு நடுவில் அது இருக்கும். என்ன குணநலங்கள் இருக்கும்? அது ஒரு விதமான ஓரளவுக்கு இனிப்பு கலந்த தண்ணியாக இருக்கும். தண்ணி குணநலமும் இருக்காது. வெறும் தண்ணியை குடிச்சு தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் வெறும் தண்ணி வேறு இருக்குமா? இது இந்த மிக்ஸ் பண்ணதை குடிச்சேன்னா வெறும் தண்ணி குடிச்ச மாதிரி இருக்குமா? இருக்காது. இல்லை வெறும் ஜீனியை சாப்பிட்ட மாதிரி இருக்குமா? அதுவும் இருக்காது. நடுவில் இருக்கும். அதான் சொல்கிறான். இந்த மீனிங் என்னது? த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அலைஸ் இந்த கலவையானது ஆர் ஆஃபன் டிஃப்ரெண்ட். இது வித்தியாசமாக இருக்கும் இந்த கலவை. இப்போ நான் சுகரையும் தண்ணியும் கலந்துட்டேன். இந்த கலவை வந்து ப்ராப்பர்ட்டிஸ் குணநலங்கள் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் காம்போனண்ட். அதில் நீ கலந்த பொருள்களோட குணநலங்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதான் சொல்கிறேன். நான் அதான் முதல்ல சொல்லிட்டேன், தண்ணியை தனியாக குடித்தா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஜீனியை தனியாக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டையும் கலந்து சாப்பிட்டேன்னா அது இனிப்பு கொஞ்சம் இருக்கும், தண்ணியோட சுவையும் இருக்கும். அதான் சொல்கிறேன், ரைட்டா? இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காம்பவுண்ட் அதில் போடப்பட்ட பொருள் ரெண்டு தானே போட்டிருக்கோம், தண்ணியும் சுகர் தான் போட்டிருக்கோம், ரைட்டா? பியூர் கோல்டு இஸ் பிரிட்டில். பியூர் கோல்டுன்னா சுத்தமான தங்கம், இஸ் பிரிட்டில்னு உடையும். சுத்தமான தங்கம் பியூர் கோல்டுனா இஸ் பிரிட்டில்னா உடஞ்சிடும். அதான் நீ பெஞ்சில் வச்சு தட்டினேன்னா அது உடஞ்சிடும், 2 பீஸ் ஆகிடும், ரைட்டா? டு பி யூஸ், அது உபயோகப்படுத்தப்படுகிறது. பியூர் கோல்டு இஸ் பிரிட்டில் டு பி யூஸ், அது உபயோகப்படுத்தப்படுகிறது. இந்த அடிஷன் எது கூட உபயோகப்படுத்தப்படுகிறது? அதை புதுசாக வச்சுட்டான், ரைட்டா? பியூர் கோல்டு வந்து பிரிட்டில்னு சொல்லிட்டான். பிரிட்டில் உடையும், சுத்தமான தங்கம் உடஞ்சி. நீ சுத்தமான நீளமான ஒரு தங்கத்தை கொடுக்குறான், நீ ஒரு தட்டினி என்ன பெஞ்சில் வச்சு உடஞ்சி போடும். ஆனால் இப்போ நீ போட்டிருக்கிறது தங்கம் தான், அது ஒரு கம்மல் மூக்கித்தி, அது தங்கம், உண்மையான தங்கம் இல்லை, அதில் கலவை இருக்குது, அலாய். அதுக்கு பேர் அலாய்டு கோல்டு. அதை தான் சொல்ல போகிறேன் இப்போ.
தங்கம் வந்து அலாய்டாக தான் இருக்கும் முடியுமா, தங்கம் தனியாக வச்சு ஆவரணங்கள் செய்ய முடியாது. தட்டுனாலே உடஞ்சி வருது, அதில் எப்படி நீ வளைக்க முடியும்? ஆனால் பியூர் கோல்டு இஸ் பிரிட்டில் உடஞ்சிரும். டு பி யூஸ், அதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். புஸ்டாக வச்சுக்கலாம். அடுத்த சென்டென்ஸ், த அடிஷன் ஆஃப் ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் என்ஹான்சஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் யூட்டிலிட்டி. அப்படின்னா இது கூட கொஞ்சம் காப்பர் சேர்த்துட்டேன்னு சொன்னால், த அடிஷனை சேர்க்கிறது ஆஃப் ஸ்மால் பெர்சன்டேஜ், சின்ன பெர்சன்டேஜ், ஒரு 5% 2%, அவ்வளோதான். தங்கம் 95% இருக்கும், தங்கம் தான். ஆனால் 5% சேர்த்துட்டேன்னா இது இந்த தங்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கோ, 90% தங்கம் தான். ஆனால் 5% நீ என்ன கேட்குற, த அடிஷனை சேர்க்கணும் ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் சேர்த்துறேன்னு சொன்னால், நீ ஸ்மால் பெர்சன்டேஜ் காப்பர் சேர்த்துட்டேன்னு சொன்னால் என்ன ஆகுது, அது 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 அந்த தங்கத்தோட சின்ன கொஞ்சோட அளவு காப்பரை சேர்த்த உடனே என்ன என்ஹான்சஸ், அதால் முடியும், தங்கத்தால் முடியும். என்ஹான்சஸ்னால் அதால் முடியும். என்ன செய்ய முடியும், ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிரும். அந்த தங்கம் உடையாது, வளைஞ்சி கிழிஞ்சு கொடுக்கும். அண்டு யூட்டிலிட்டி, அது எப்படி வேணால் நீ வளைச்சிக்கலாம், செஞ்சுக்கலாம். சுத்த தங்கமாக இருக்கும்போது உடஞ்சி போயிடுது. கொஞ்சம் கூட அது கூட காப்பரை சேர்க்கும்போது, ஸ்மால் பெர்சன்டேஜ் காப்பரை சேர்க்கும்போது அந்த தங்கத்துக்கு வலிமை கிடச்சிடும், பயங்கரமான வலிமை கிடைக்குது. அது நீ எப்படி வளைச்சாலும் உடையாது, எப்படி அடித்தாலும் உடையாது, ரைட்டா? அப்போ இதுதான் அலாய். இதுக்கு பேர் இப்போ என்னது, பியூர் கோல்டு உடஞ்சிரும், ஆனால் கூட கொஞ்சம் காப்பரை சேர்த்துட்டு நீ என்ன வேணாலும் செய்யலாம், அதுக்கு பேர் தான் அலாய், ரைட்டா? அடுத்து அமால்கம்னு என்னென்னு பார்ப்போம், ரைட்டா? அமால்கம் இஸ் an alloy ஆஃப் மெர்க்குரி. இதை என்ன பண்ணுவோம், அமால்கம்னு என்ன தெரியுமா, இப்போ எனக்கு பல்லுக்குள்ளே ஓட்டை வந்துருச்சு, மெர்க்குரி ஒரு உலோகம் தான். மெர்க்குரின்றது ஒரு உலோகம், நல்லா முதல்ல சொல்லிடு. மெர்க்குரின்றது ஒரு உலோகம் தான், ஆனால் அது உலோகத்தில் கேரக்டரில் வரும், அது வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஓடும், ரைட்டா? மெர்க்குரி பார்த்துட்டு பாதரசம்னு சொல்லுவாங்க, ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஒரு திரவம் மாதிரி இருக்கும், மெட்டல் மாதிரி இருக்கும், ஆனால் அது மெட்டல் தான் அது, ரைட்டா? அது கூட கொஞ்சம் நீ அயனை சேர்த்துட்டேன்னு சொன்னால் அது என்னவாயிரும், அது பல்லை அடைச்சிக்கலாம், பல்லை வச்சு அடைச்சிக்கலாம். அது பியூர் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணாது, நான் கண்டக்டர் ஆகிடும். இப்போது மொத்தம் நம்ம பாண்டிங் இருக்குது, பாண்ட் பண்ணுறோம். இது வந்து முதல் மிக்சர்னு சொல்லியிருக்கேன். அந்த முதல்ல ஹோமோஜினியஸ் மிக்சர் என்னது, அதில் எந்த பாண்டிங்குமே இல்லை, அயனிக் பாண்டிங் இல்லை, கோவலண்ட் பாண்டும் இல்லை, மெட்டாலிக் பாண்டு, எந்த பாண்டும் இல்லை. நான் ஒரு கலவையை தான் போடுறேன். இப்போ உதாரணத்துக்கு நீ ஜூஸ் குடிக்கிற, எனக்கு ஆப்பிள் ஆரஞ்சு ஜூஸ் கொடுன்றான். அப்போ ஆப்பிளையும் சேர்க்குறாங்க, ஆரஞ்சையும் சேர்க்குறாங்க. ஆப்பிளையும் போட்டு ஆரஞ்சையும் போட்டு கொடுன்றாங்க. அப்போ ஆப்பிளையும் ஒரு 2 ஆப்பிளை போட்டு 2 ஆரஞ்சை போட்டு அவன் மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுக்குறான். அரைச்சி கொடுத்து ஒரு கிளாஸில், கண்ணாடி கிளாஸில் கொடுக்கும்போது உனக்கு ஆப்பிள் அதில் தனியாக தெரியுமா, எது ஆப்பிள் ஜூஸ், இந்த ஜூஸ்க்குள்ள ஆப்பிள் எதுன்னு பிரிக்க முடியுமா உன்னால்? முடியாது. இது எந்த கெமிக்கல் காம்பினேஷன் கிடையாது, ரைட்டா? அயானை இங்கிட்டு கொடுக்கல, அங்கிட்டும் கொடுக்கல, அவன் அரைச்சிதான் கொடுக்குறான். இதுக்கு பேர் தான் மிக்சரில் எந்த விதமான கெமிக்கல் காம்பினேஷனும் ஆகாது, புரியுதா? இப்போ நம்ம தண்ணியை வந்து டைல்யூட் ஜீனியை தூக்கி தண்ணியில் போடுறது, அது கரைஞ்சிருது, கெமிக்கல் காம்பினேஷன் கிடையாது, ரைட்டா? கரைஞ்சிருது, அவ்வளோதான். அது ஒரு மிக்சர் ஆகிடுது, ரைட்டா? இஸ் எ மிக்சர் தான். இதெல்லாம் ஒரு கலவை. இதில் எந்த கோவலண்ட் பாண்டிங்கோ, அயனிக் பாண்டிங்கோ, மெட்டாலிக் பாண்டிங்கோ இல்லை. இப்போ நான் மெட்டாலிக் பாண்டிங்கை பற்றி சொல்ல போகிறேன். அமால்கமில் நடக்க போகுது. எப்படின்னு சொன்னாலும் பார்த்தோம், இன் அமால்கம் இஸ் an alloy ஆஃப் மெர்க்குரி. அப்படின்னா மெர்க்குரி கூட வந்து கலவையாக இருக்குது. வீத்து எது, அனதர் மெட்டல், இன்னொரு மெட்டல், இந்த மெர்க்குரி கூட இன்னொரு மெட்டல் வந்து கலவையாக இருக்கிறது. அமால்கம்ன்றது எது, அந்த பல்லில் அடைக்கக்கூடிய ஒரு பாதரசம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள். பாதரசத்தை சேர்த்து இன்னொரு மெட்டலை சேர்க்குறாங்க, ரைட்டா? அமால்கம் என்பது இருக்கிறது. எப்படி இருக்க, அலைனா ஒரு கலவையாக இருக்கிறது. எதனோட கலவை, மெர்க்குரி மற்றும் வித்து அனதர் மெட்டல், இன்னொரு மெட்டல் கூட மெர்க்குரி சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கிறது. தீஸ் அலாய்ஸ் ஆர் ஃபார்ம் த்ரூ மெட்டாலிக் பாண்டிங். அப்படின்னா இந்த அலாய் வந்து எந்த பாண்டிங்கில் போகிற, அயனிக் பாண்டுன்றது நான் சொல்லிட்டேன் முதல்ல, ஒரு எலக்ட்ரானை கொடுத்துடணும் இல்லை வாங்கிடணும், அது அயனிக் பாண்டிங். கோவலண்ட் பாண்ட் என்னது, ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணிக்கணும். இது ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், அது ஒரு 2 ஷேர் பண்ணி அதை அந்த அவுட்டர் மோஸ்ட் பவுண்டில் இது எடுத்துக்கிறோம், அதை எடுத்துக்கிட்டு தன்னோட டுப்ளேட் ரூல்ஸையோ ஆக்டர் ரூல்ஸோ ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம், 2மே ஷேர் பண்ணிக்கிறோம். மெட்டாலிக் பாண்டில் அப்படி கிடையாது. ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பாரு. எப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு மெட்டாலிக் பாண்ட் என்னன்னு சொல்கிறேன்.
இப்போ ஃபெரஸ்ன்றது என்னது? அயனில் லாஸ்ட் செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அதேமாரி மெர்க்குரியில் 80, மெர்க்குரியோட அட்டாமிக் நம்பர் 80, அதனோட லாஸ்ட் செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ அயன், அதாவது ஃபெரஸ் அயன் தான், அதில் லாஸ்ட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போது இதுலேயும் 2 எலக்ட்ரான், அதுலேயும் 2 எலக்ட்ரான் அப்படின்னு வரும்போது இது என்ன பண்ணும்னா, இந்த ஃபெரஸு 2 எலக்ட்ரானை இழந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகிரும். அதை இந்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ண சுற்றிக்கிட்டே தான் இருக்குமா தவிர இது கூட சேராது. அதேமாதிரி மெர்க்குரியும் 2 எலக்ட்ரானை இழந்துரும், அது வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கும், இது கூட சேராது. அப்போது இது என்ன ஆகுதும், இப்போ ஃபெரஸ் என்ன பண்ணும், ஃபெரஸையும் மெர்க்குரியும் சேர்க்கிறது தான் இந்த அமால்கம். ஃபெரஸ்ன்றது 26 அட்டாமிக் நம்பர், அதையும் 80 அட்டாமிக் நம்பர் மெர்க்குரியும் சேர்க்குறதே இது. அப்போ அதுலேயே 2 இருக்குது அவுட்டர் மோஸ்ட்டில், இதுலேயே 2 இருக்குது. அப்படின்னா அது 2 இழந்துடும், இது 2 எழுதிடும். அது என்ன செய்யும், சுற்றி வருமா தவிர இது கூட சேராது. அப்போது இப்போ ஃபெரஸ் 2 எழுதுச்சுன்னா என்ன ஆகும், அப்போ 2 புரோட்டான் ஜாஸ்தி இருக்குன்னா 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு. ஆனால் எது கூடயும் சேரலை, வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதில் இந்த பாதரசத்துக்குள்ளே அந்த பல்ல அடைக்கிறீங்களா, அதை வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆனால் எதுவும் வாங்கலை. அதே இதுவும் 2 இழக்குது, இதையும் வாங்கலை. எப்படி இதுவும் இழக்குது அதே இழக்குது, வாங்குமா? 2 தான் நீ சேர்க்குற, வாங்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. இது வாங்கிறதுக்கு இங்கே இன்னொரு மெட்டலில் 6 எலக்ட்ரான் இருக்குன்னா இது 2 வாங்கிடும். இது ரெண்டுலேயுமே 2 தான் இருக்குது. ஆனால் 2மே இழந்துருது. இழந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், புரோட்டான் ஜாஸ்தி ஆகுமா? 2 எலக்ட்ரான் போச்சுன்னா அது பாசிட்டிவ்லி. அப்போ அயன் என்ன ஆகும், IRO ஃபெரிக் தான், ஃபெரிக் அயான் ஆயிரும். இழந்த என்ன ஆகும், ஆட்டம் என்னவா மாறிடும், அயனாக மாறிடும். சொன்னோன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜில் இருந்தால் அயனாக மாறிடும். அப்போ 2 இழந்துச்சுன்னா இதுவும் அயனாக மாறிடும், ஃபெரஸு மெர்க்குரியும் அயனாக மாறிடும். ஆனால் இந்த வெளியில் இது 2 இழந்துச்சு அது 2 இழந்துச்சு, இதே சுற்றி வரும். என்ன சொல்கிறேன், வெளியில் சுற்றி வரும், ரைட்டா? அவ்வளோதான். அப்போ இந்த வெளியில் உள்ள 2 எலக்ட்ரானுக்கும் உள்ள புரோட்டான்களுக்கும் ஒரு எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் உண்டாகும். எப்படி நம்ம எலக்ட்ரோஸ்டேட்டிக், வாட் இஸ் கால்டு எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் சிம்பிள். ஒரு பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரிப்பல், பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் வில் ரிப்பல், நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வில் ரிப்பல், எதிர்க்கும். அதே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வில் அட்ராக்ட், இதுதானே? அப்போது இது அட்ராக்டை சேர்க்கும், ஈர்ப்பு விசையை உண்டாக்கும், அது ரிப்பல் விசையை உண்டாக்கும். நடுவில் அந்த 2க்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் உண்டாகும், அவ்வளோதான். இப்போ பாசிட்டிவ் அப்போ 2மே என்னாகும், ரிப்பல் பண்ணும், தள்ளி விடும். அது இப்போ நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ், நிலையான ஒரு விசை உண்டாகுதா? அதேமாதிரி 2 எலக்ட்ரான் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நடுவில் ஒரு எதிர்ப்பு விசை உண்டாகும். அதேமாதிரி எலக்ட்ரானும் புரோட்டான் ஈர்ப்பு விசை உண்டாகும். ஆனால் ஈர்ப்பு ஒன்று சேராது, ரைட்டா? ஈர்ப்பு விசை தான் உண்டாகும், அதை இழுத்துட்டு போய் பக்கத்தில் தான் வைக்கும். ஆனால் ஜாயின் பண்ண முடியாது, அதெல்லாம் இழுக்கும், கொஞ்சம் தூரம் இழுக்கும். அதே மாதிரி ரிப்பல் பண்ணும், கொஞ்சம் தள்ளி விடும், அவ்வளோதான். அந்த உண்டாகக்கூடிய விசைக்கு வரது எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ். அப்போ இதில் அந்த தள்ளி விட்டு 2 எலக்ட்ரான் 2 அதுக்கும் இதுக்கும் இந்த அயனுக்கு நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் உண்டாகும், ரைட்டா? அதான் சொல்கிறான். தீஸ் அலாய்ஸ், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ நான் இது என்னது, இது ஃபெரஸ் வச்சுக்கிறோம். இதில் 2 எலக்ட்ரான், இது என்னது, இது பாசிட்டிவ் அயான், ரைட்டா? இப்போ 2 எலக்ட்ரான் -2 எலக்ட்ரான் இதில் வெளியில் போயிடுச்சு, ரைட்டா? அடுத்தது மெர்க்குரி வச்சுக்கோங்க, எம்னு போட்டிருக்கேன், அது சிக்னல் தெரியல. இதில் இது இப்படி மெர்க்குரி, இது பாசிட்டிவ் அயான், ரைட்டா? இதில் 2 எலக்ட்ரான் -2 எலக்ட்ரான் வெளியில் சுற்றுது. இதெல்லாம் பாதரசம், இதெல்லாம் பாதரசம், இது பல்லு அடைக்கிறது, 2மே கலவை, ரைட்டாக வச்சுக்கிறோமே. அப்போது இது என்ன, இதுக்கு பேர் என்னது, இதுக்கும் பேர் என்னது, 2க்கு பேர் என்னது? இதுக்குள்ளே 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இதில் புரோட்டான் 2 கூட இருக்குமா? அப்போ இதுக்கு பேர் என்னது, இது ஃபெரஸ்ன்றது என்னது, அயன். அப்போது இது அயானா மாறி, ION அயானாக மாறிடும். ஆட்டமாக இருந்தது அயனாக மாறிடும். இதுவும் 2 எலக்ட்ரான் வெளியே கொடுத்துச்சு, இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடுச்சு. அப்போ இது கேட்டியான், இதுவும் கேட்டியான். இந்த 2 எலக்ட்ரானை வாங்குறதுக்கு ஆள் கிடையாது, இந்த 2 எலக்ட்ரானை வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. அப்போது இந்த 2 எலக்ட்ரான் இந்த பாதரசத்துக்குள்ளேயே, இதுக்குள்ளேயே இந்த கெமிக்கல், இந்த அலாய் இருக்கு இல்லையா,
இந்த ஃபெரஸை இதை சேர்த்து ஒரு அலையை உண்டாக்கிறது, இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை உண்டாக்கும். எதுக்கு நடுவில்? இதுக்கு நடுவில் உண்டாக்கும். இந்த ரெண்டுக்கு நடுவில் இது உண்டாக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸை மட்டும் தான் உண்டாக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அட்டாச் பண்ண முடியாது, ஏன்னா வெளியேற்றிடுச்சு. ரைட்டா? இப்படி ஏகப்பட்ட ஃபெரஸ் இதுக்குள்ளே இருக்கும், ஏகப்பட்ட மெர்க்குரி ஆட்டங்கள் இருக்கும். ஒன்றும் இல்லை, பல்லாயிரக்கணக்கான மெர்க்குரி ஆட்டங்கள் இருக்கும். அது ரெண்டு வெளியேற்றிட்டு இருக்கும். அது பல்லாயிரக்கணக்கான சுற்றிக்கிட்டு இருக்கும். இதுதான் இது மீனிங். ரைட்டா? இது பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ அதை தான் படிக்கிறேன். ஏன்னா அமால்கேம் இஸ் அலை ஆஃப் மெர்க்குரி வித் அனதர் மெட்டல்னால் அதே ஃபெரஸ்னு அயன் மெட்டல் கூட இது ஒரு கலவையை உண்டாக்குது. தீஸ் அலாய்ஸ் ஆர் ஃபார்ம்டு துரிய மெட்டாலிக் பாண்டிங். மெட்டாலிக் பாண்டிங் சொல்லிட்டேன் இல்லையா? இப்படி தான் மெட்டாலிக் பாண்டிங். இப்போ சொன்ன ரெண்டு வெளியேற்றிடும், வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. ரைட்டா? வித் த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ். ரெண்டுக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் உண்டாக்குதா? சுற்றிட்டே இருக்கும் எலக்ட்ரிக் வித் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் உண்டாகுதா? ஆனால் தொடர்பு வந்து சேர முடியாது. அந்த ஃபோர்ஸ் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம், அந்த ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பட்வீன் த எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரானுக்கு பட்வீன் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் த பாசிட்டிவ்லி சார்ஜ் மெட்டல் அயன். சொன்னாங்க இல்லையா? அது வெளியில் போனதுக்கு அது என்ன மெட்டல்? ஃபெரஸ் வந்து மெட்டல் அயனாக மாறிடுது. அந்த மெட்டல் அயனுக்கு எலக்ட்ரானுக்கு நடுவில் என்னது? ஒரு எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் உண்டாகுது. அப்போ இப்போது சில்வர் டின் அமால்கம் இதுதான் அந்த கலவையோட பேர். பாதரசமும் ஃபெரஸும் அயன் சொல்லிட்டாங்களா? அயன்னா ஃபெரஸ் தான் அர்த்தம். ரைட்டா? ஃபெரஸ் உண்டான கலவையோட பேர்னது அயன் தனி, ஃபெரஸ் ரெண்டு உண்டான கலவையோட பேர்னது சில்வர் டின் அமால்கம். இதுதான் பல்ல அடைக்குது. பல்லு ஓட்ட வந்து அடைப்பாங்க. ரைட்டா? இஸ் யூஸ்டு ஃபார் டென்டால் ஃபில்லிங். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டென்டால் பல்ல அடைக்கிறதுக்கு. டென்டாலில் பல்ல அடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ரீசன் ஃபார் அலாய். இதை ஏன் வந்து நம்ம வந்து கலவையை உண்டாக்குறோம்? காரணம் என்ன? அலாயிங்க்கு இதை மாதிரி பல அலாயிங் உண்டாக்குவோம். அதனோட காரணங்கள் என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க. ஒன்று, ரீசன் ஃபார் அலாயிங்னா இந்த கலவையை உண்டாக்குறதுக்கு என்ன முக்கிய காரணங்கள் என்ன, ஏன் உண்டாக்கணும் அப்படின்னா, இப்போ பல்லு வெறும் மெர்க்குரி வச்சு ஃபில் பண்ண முடியுமா? முடியாது. வெறும் அயனை வச்சு ஃபில் பண்ண முடியுமா? முடியாது. அயனை வச்சு ஃபில் பண்ணால் கரண்ட் பாஸ் ஆகிடும். மெர்க்குரி வச்சு ஃபில் பண்ணால் ஓடி போயிடும், நிற்காது. அப்போ ரெண்டு வச்சு ஃபில் பண்ணால் தான் நிற்கும் அந்த இடத்துல. ரைட்டா? இப்போது இதனோட ரீசன் என்ன? கலவை இது மட்டும் இல்லை, இது ஏகப்பட்ட கலவை உண்டாகிருக்கு. அது ரீசன் என்ன? டு மாடிஃபை அப்பியரன்ஸ் ஆஃப் அண்டு கலர். அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணணுமா? இப்போ ஒன்று மாடிஃபை பண்ணுறான், ஒரு வீடை கொஞ்சம் இடித்து கட்டுறோம், இல்லை மாடிஃபை பண்ணுறோம். அந்த மாதிரி மாடிஃபைனா அதை சீர்திருத்தம் பண்ணுறது. அப்பியரன்ஸ் அண்ட் கலர், அதனோட தோற்றத்தை மாற்றுவது அண்டு அதை கலரை மாற்றுறது. இப்போ மெர்க்குரியோட தோற்றம் மாறிடுச்சா? இதோட சேர்ந்துச்சுன்னா எங்கிட்ட ஓடாது. சாதாரண மெர்க்குரி டேபிளில் போட்டேன்னு ஓட ஆரம்பிச்சிடும், குண்டு குண்டாக ஓட ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அதனால் அதனோட தோற்றத்தையும் கலரையும் மாற்றுவதற்கு. செகண்ட், டு மாடிஃபை கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ். கெமிக்கல் குணநலங்களை மாற்றுவதற்கு. இப்போ பாதரச குணநலங்களும் இங்கே இல்லை, அயன் குணநலங்களும் இதில் இருக்கா? கடைசியாக வந்ததுன்னா சில்வர் டின் அமால்கமன்ஸ். இதில் ரெண்டு குணநலங்களும் இல்லை, இது வேறுபட்ட குணநலங்களாக இருக்குது. அதை தான் சொல்கிறான். டு மாடிஃபை கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா டு லோவர் த மெல்டிங் பாயிண்ட். இதனோட உருகும் தன்மையை குறைப்பது, உருகும் டெம்பரேச்சரை வெப்பநிலையை குறைப்பது. அடுத்து டு இன்க்ரீஸ் ஹார்ட்னஸ் அண்டு டென்சில் ஸ்ட்ரென்த். அப்படின்னா இதனோட கடினத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணுறது. அண்டு டென்சில்னா நீளும் தன்மை, வளையும் தன்மையை உண்டாக்குவது. டென்சில் ஸ்ட்ரென்த் அப்படின்னா வளையும் தன்மையை அதிகமாக்குவது. டு இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு எலக்ட்ரிசிட்டி. அதாவது இப்போ பல்லில் அடைக்கும் போது இதோட இது எப்படி வேணா டு இன்க்ரீஸ் கூட்டுறது. எதை கூட்டுறது? ரெசிஸ்டன்ஸ் இன் எலக்ட்ரிசிட்டி. அப்படின்னா கரண்ட் பாஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அதிகமாக்குவது. கரண்ட் உள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குவதை இது உண்டாக்குது. டு இன்க்ரீஸ் கூட்டுறது. எதை? ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு சக்தி. அப்போ பேடு கண்டக்டர்னு அர்த்தம்ல, அதான் பேடு கண்டக்டர். டு இன்க்ரீஸ் த ரெசிஸ்டன்ஸ் இன் டு எலக்ட்ரிசிட்டி. கரண்ட்டை பாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு. ரைட்? ஓகே. இது நெக்ஸ்ட் இதுக்கு மேலே போக முடியாது, நான் இப்போ சொல்கிறேன். அடுத்த இதில் போகலாம், இல்லை முடிச்சிடுமா? வேணாம், நெக்ஸ்ட் வீடியோவில் போகலாம்.